So good evening, students. Today we'll see the current affairs analysis dated 22nd November 2021. First news on the Conference of Parties 26. India would commitments towards the Glasgow Summit. So United Nations Framework Convention on Climate Change. So this is our special video within 2 days. So UNFCCC So UNFCCC by the conference United Nations Environment Program Conference, Rio Summit Rio Earth Summit happened in 1992. In the summit, three agreements came. That is UNFCCC, then CBD, UNCBD, that is Convention on Biological Diversity, then United Nations Convention on Combat Desertification. CCD அப்படின்ற மூணு agreements, it's not an organization category. So in the conferences originate on a place in 1992 1994 UNFCCC came into existence, and then அதுக்கு பிறகு conference of parties நடந்துட்டு இருக்கு. இப்போ நடக்கக்கூடிய conference, every year the conference will be held. இப்போ நடக்கக்கூடிய conference conference 26, conference of parties 26. அதுதான் கிளாஸ்கோல நடக்கிறனால கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 26 ஆன் கிளாஸ்கோ சமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இது எதுக்கு அப்படின்னா யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச், இயற்கை மாற்றங்களை தடுக்கிறதுக்கு என்னென்ன நெகோசியேஷன்ஸ் வி ஹேவ் டு டூ, ப்ரோட்டோகால்ஸ் எடுக்கணும். இதன் அடிப்படையில் தான் கியோட்டோ ப்ரோட்டோகால் 1 வந்துச்சு, அப்புறம் கியோட்டோ ப்ரோட்டோகால் 2. இதை பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ண முடியாது, ஏன்னா இட் வில் டேக் மோர் தென் 20-30 minutes. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் செஷனில் இதை டிஸ்கஸ் பண்ண முடியாது. இப்போ இது ஹாட் டாப்பிக்காக இருக்கிறதுனால வி வில் டிஸ்கஸ் இன் அஸ் அ செப்பரேட் வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். அண்ட் தென் இட் வில் பி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். சரியா? அப்புறம் பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட், இது 2015 நெகோசியேஷன் ஆரம்பிச்சாங்க. இப்போ இட்ஸ் கேம் இன் எக்ஸிஸ்டன்ஸ் நவ். ஸோ இதை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம், இந்தியாவோட கமிட்மெண்ட். ஸோ பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் டார்கெட் என்ன அப்படின்னா 1.5 டிகிரி சென்டிகிரேட்ஸில் 2 டிகிரி சென்டிகிரேட்ஸுக்குள்ள உங்களோட டெம்பரேச்சர் நிப்பாட்டணும் அப்படின்றது. இதுக்கு வி ஹேவிங் லீகலி பைண்டிங், நான் லீகலி பைண்டிங், இட்ஸ் அ நான் லீகலி பைண்டிங் அக்ரிமெண்ட்ஸ். இதில் எடுக்கக்கூடிய கன்வென்ஷன் கேன் பி லீகலி பைண்டிங். சரியா? அதில் கியோட்டோ ப்ரோட்டோகால் 1 லீகலி பைண்டிங், பாரிஸ் நான் லீகலி பைண்டிங், நாட் லீகலி பைண்டிங். பட் இதில் எடுக்கக்கூடிய முடிவுகள் எப்படின்னா என்டிசி கேட்டகரியில் nationally determined contribution, that is intended nationally determined contribution, which means every country have pledged their contribution towards stopping the mitigating the climate change. NDC அப்படின்றது அப்போ இந்தியாவை பொறுத்தவரை we have pledged 33 இருந்து 35% கார்பன் எமிஷனை எப்போதுல இருந்ததுன்னா 2005 டைம் பீரியட்ல இருந்த கார்பன் எமிஷன்ல we will reduce. இப்போ 1 பில்லியன் சொல்லியிருக்காங்க, 1 பில்லியன் டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை நம்ம சீக்கிரத்தில் குறைப்போம். ஸோ இப்போ கவர்மெண்ட் சொன்ன டார்கெட்ஸ், இல்லைன்னா பிரைம் மினிஸ்டர் இப்போ அனௌன்ஸ் பண்ண டார்கெட்ஸை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் we will go 2070 by net zero, இல்லைன்னா கார்பன் நியூட்ரலிட்டி. நெட் ஜீரோ டார்கெட்டுக்கு போக போகிறோம். நெட் ஜீரோன்னு தெரியல, இங்கேருந்து வெளியில் போகிறது கார்பன் டை ஆக்சைடும் நம்ம அங்கேருந்து இன்டேக் பண்ணக்கூடியது ஈக்குவலாக இருக்கணும். சரியா? ஸோ தட் இஸ் நெட் ஜீரோ. அதனால கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் பண்ண மாட்டோம், கிரீன் ஹவுஸ் கேஸஸ் நம்ம எமிஷன் பண்ண மாட்டோம்னு கிடையாது. நெட் ஜீரோ கேட்டகரியில் போகிறது, தட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு. தென் there is a 50% we will start using renewable energy. renewable energy மூலமா we will reduce the carbon emissions. சரியா? அப்புறம் 500 gigawatt of non-fossil fuel emissions. 500 gigawatt. So non-fossil fuels பயன்படுத்தாம we will create energy. 500 gigawatt, that is solar, renewable energy category. renewable energy மட்டுமே உங்களுக்கு 50% from the renewable energy. நம்ம எடுக்கக்கூடிய எனர்ஜியில் 50%. இது எப்போன்னா 2030. இதுவும் 2030 we will achieve. சரியா? அப்புறம்
கார்பன் டை ஆக்சைடு இப்போ இருக்கக்கூடிய நம்ம கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸில் வந்து 1 பில்லியன் டன்ஸை வந்து நம்ம குறைக்க இருக்கும் 2030 சரியா நம்ம எமிஷன்ஸ் லெவலில். தென் intensity of carbon dioxide 45% we are going to reduce. Carbon dioxide நால வரக்கூடிய intensity 45% will reduce by 2030. இதான் இப்போ பிரைம் மினிஸ்டர் சொன்ன 5 ரெசல்யூஷன்ஸ் இல்லைன்னா அஜெண்டா. இதை நம்ம இனிமேல் இனிஷியேட் பண்ண போகிறோம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஆல்ரெடி வி ஹேவிங் 450 gigawatt ஆஃப் லைக் நான் ஃபாசில் ஃபியூவல் எனர்ஜி நம்ம கிரியேட் பண்ணுற டார்கெட் வச்சுட்டு அதை 500 இப்போ மாற்றிருக்கோம். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். இப்போ இந்த கமிட்மெண்ட்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றது, நம்ம இதை பண்ணணும் அப்படின்னா வி நீட் ஃபினான்ஸ். தட் இஸ் GCF, க்ரீன் கிளைமேட் ஃபண்ட். ஆல்ரெடி இனிஷியேட் பண்ணப்பட்டது 100 பில்லியன். அண்ட் தென் காமன் பட் டிஃபரன்ஷியேட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து நம்ம முன்னிறுத்தி இருக்கோம். ஸோ இதெல்லாமே செப்பரேட் கிளாஸில் we will discuss. UNFCCயில் கியோட்டோ ப்ரோட்டோகால் 1, 2 அண்ட் த பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட் என்னன்றதை we will discuss. I'm not going to further discuss those things here. சரியா, இதை புரிஞ்சுக்கோங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் அதுக்கு என்னெல்லாம் இனிஷியேட் பண்ணியிருக்கோன்னா சோலார் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் நம்ம இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் இனிஷியேட் பண்ணியிருக்கோம். உஜாலா ஸ்கீம் மூலமாக லைக் வி ஆர் ப்ரொவைடிங் உஜ்வாலா ஸ்கீம் மூலமாக LED லைட்டிங்ஸ். அப்புறம் உஜாலா மூலமாக வி ஆர் ப்ரொவைடிங் கேஸ் சிலிண்டர் கனெக்ஷன்ஸ், ஃப்ரீ கேஸ் கனெக்ஷன் ஃபார் த புவர். அதன் மூலமாக கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ், மீத்தேன் கேஸ் எமிஷன்ஸ் லெவலில் நம்ம கம்மி பண்ணுறோம். ஸோ வி ஆர் டூயிங் அவர் லைக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ப்ராப்பர்லி. ஸோ தட்ஸ் ஆல். தென் செகண்ட் வந்து பேசிக் அப்படின்ற குரூப்பிங்ஸ். There is a grouping called as basic. UNFCC ஓட மீட்டிங்ல 2009 யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச்ல 2009ல கோப்பன்கன் சமிட் அப்படின்னு பேரு, கோப்பன்கன் அக்கார்ட். கோப்பன்கன் அப்படின்ற பிளேஸ்ல அந்த மீட்டிங் நடக்குது, அதனால கோப்பன்கன் அக்கார்டுன்னு பேரு. அதுக்கு முன்னாடி பேசிக் அப்படின்ற கண்ட்ரிஸ். இப்போ கியோட்டோ ப்ரோட்டோகால் 1ல US வந்து வெளியில வந்த லைக் 2ல அவங்க ஜாயின் பண்ணல. அதுக்கான ரீசன் என்ன? ஹெவி பேர்டன். இப்போ பேசிக் அப்படின்னா பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா, இந்தியா, அப்புறம் சைனா. ஏன் US வந்து கியோட்டோ ப்ரோட்டோகால் 2ல ஜாயின் பண்ணல அப்படின்னா, கியோட்டோ ப்ரோட்டோகால் 1ல உங்களுக்கு ஹெவி பேர்டன் இருந்துச்சு. அப்படின்னா காமன் பட் டிஃபரன்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கியோட்டோ ப்ரோட்டோகாலை பொறுத்த வரைக்கும். அப்படின்னா கிளைமேட் சேஞ்சை தடுக்கணுன்றது எல்லாருக்குமே காமனான டார்கெட்ஸ். அப்போ கிரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிஷன் அண்ட் தென் கார்பன் டை ஆக்சைடு லெவல் எமிஷனை வந்து நம்ம கம்மி பண்ணணும், எல்லாருக்குமே காமன். ஆனால் நம்ம ப்ராப்பராக பண்ணலைன்னா நோ லீகலி பைண்டிங், நோ பெனால்ட்டி ஃபார் அஸ். ஆனால் டெவலப்டு கண்ட்ரிஸ் அதை ஃபாலோ பண்ணலைன்னா பெனால்ட்டி இஸ் தேர். அப்போ யாருக்கு அதிகமான பாதிப்புனா US போன்ற கண்ட்ரிஸ். அதனால தான் US தே ஹாவ் டு பே அ லாட். அதனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அதில் ரிசைன் பண்ணாங்க கியோட்டோ ப்ரோட்டோகால் 1 and 2ல. ஸோ பேசிக் அப்படின்ற குரூப் மன்மோகன் சிங் டைம் பீரியட்ல உருவாக்கப்பட்டது. அது என்ன அப்படின்னா பிரேசில், லைக் சவுத் ஆப்பிரிக்கா, தென் இந்தியா அண்ட் சைனா, இந்த 4 கண்ட்ரிஸும் சேர்ந்து உருவாக்குனாங்க. இதோட மெயின் இனிஷியேட்டிவ் என்னன்னா இந்த கண்ட்ரிஸும் அதிகமான, இப்போ சைனா இஸ் த லார்ஜஸ்ட் எமிட்டர், அது மாதிரி இந்தியா 4th லார்ஜஸ்ட், அப்புறம் கிரீன் ஹவுஸ் கேஸஸ்ல எமிஷன்ஸ்ல உங்களுக்கு 4th லார்ஜஸ்ட் வரும், கார்பன் டை ஆக்சைடில் 3rd லார்ஜஸ்ட் வரும் யூஎஸ்க்கு பிறகு. அப்போ இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே டெவலப்பிங் கண்ட்ரிஸ், பட் தே ஆர் ஆல்சோ எமிட்டிங் அ லாட். அதனால இவங்களுக்குன்னு ஒரு இவங்களுக்கும் ஒப்ளிகேஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. லீகலி பைண்டிங் கிடையாது, தே வில் ஃபிக்ஸ் அ டார்கெட் அண்ட் தே வில் அச்சீவ். அதான் இந்த பேசிக் என்ற. அதில் கோப்பன்கன் அக்கார்டில், கோப்பன்கன்ல இந்த பிக் குரூப் கண்ட்ரிஸ் அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் எவ்வளோன்றது சொன்னாங்க. அதான் இந்த கோப்பன்கன் அக்கார்டு. ஸோ இப்போ அந்த பேசிக் குரூப்பிங் வந்து கண்டினியூ ஆகுது. இப்போ பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்டோட ரூல்ஸ் பேஸ்ட் அந்த ரூல் புக்கை ரிலீஸ் பண்ணோன்னா எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண, ஏன்னா இன்னும் ரிலீஸ் பண்ணலை. லாஸ்ட் இயர் ரிலீஸ் பண்ண வேண்டியது கோவிட்னால அது தள்ளி போயிருக்கு. அந்த ரூல் புக் வந்து இந்த வருஷத்தில் ரிலீஸ் பண்ணப்படணும். எந்தெந்த கண்ட்ரிஸ் எப்படி இனிஷியேஷன் பண்ணணும், அந்த டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு அஜெண்டா கொடுக்கப்படணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். இது யார் பேசினாங்க அப்படின்னா என்வாயர்மெண்ட் மினிஸ்டர் பிரகாஷ் ஜவடேகர் தான் இதில் இந்த மீட்டிங்கில் வந்து கலந்துக்கிட்டு பேசிக் கண்ட்ரிஸ் சார்பாக அவர் பேசியிருக்காரு UNFCCயோட COP26 மீட்டிங்கில். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ உங்களுக்கு இதில் இம்பார்ட்டன்ட் பேசிக் கண்ட்ரிஸ்னால் என்னன்றது தெரியணும்.
அவ்வளோ போதும். தென் தேர்ட் நியூஸ் வந்து G20யோட சமிட். இது ரொம்ப லைக் ஒரு 2 days பேக் உள்ள நியூஸு. 2020 சமிட் வந்து எனக்கு தெரிஞ்சு லைக் இட் ஹேப்பன்ட் இன் சாட்டர்டே. இது G20 கண்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் லைக் 19 கண்ட்ரீஸ் ப்ளஸ் யூரோப்பியன் யூனியன். இது எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னா 1999 ஃபினான்ஷியல் கிரைசிஸ், ஏஷியன் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்தப்போ G7 குரூப்பிங் பத்தாது, G20 அப்படின்ற குரூப்பிங் உருவாக்கப்பட்டது தான் G20 குரூப்பிங் 1999. இட் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ். ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடந்தது பெர்லினில். நோ ஹெட் குவார்ட்டர்ஸ் கிடையாது இவங்களுக்கு. அந்த 19 கண்ட்ரிஸ் ப்ளஸ் யூரோப்பியன் யூனியன் இருக்காங்க. ஸோ யூ கேன் சி இன் திஸ் லைக் பிடிஎஃப்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மேப்பிங் கரெக்டாக இருக்குது. G7ல் 7 டெவலப்டு கண்ட்ரிஸ் இருப்பாங்க. அப்புறம் ரஷ்யா வந்து சேர்ந்தப்போ G8 மாறிச்சு. அப்புறம் ரஷ்யா இப்போ எக்ஸ்க்ளூட் பண்ணப்பட்டுச்சு, திருப்பி G7 தான் இருக்குது. G20ன்றது இந்தியா உட்பட இந்த இவ்வளோ கண்ட்ரிஸ் இருக்குது, டெவலப்பிங் கண்ட்ரிஸ் ஆல்சோ தேர். ஸோ இவங்களோட எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேர்ல்டு லெவலில் 85% வரும், 80 to 85% வரும். ஸோ இதில் 2 குரூப்பிங்ஸ் இருக்குது. ஒன்று ஃபினான்ஷியல் ட்ராக்னு பேர், இன்னொன்று ஷெர்பா ட்ராக். ஃபினான்ஷியல் ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் இந்த மீட்டிங் வந்து லைக் இட் வில் பி கண்டக்டட் நியூமரஸ் டைம்ஸ் இன் அ இயர். அதில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் எவ்ரி கண்ட்ரி, தட் 19 கண்ட்ரிஸ் அட்டன் பண்ணுவாங்க. அப்புறம் சென்ட்ரல் பேங்க் ஆர்பி, நமக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆர்பிஐயோட ஹெட் கவர்னர் வந்து அட்டன் பண்ணுவாங்க. ஷெர்பா ட்ராக்ன்றது ஒரு ஷெர்பா பீப்புளை வந்து நாமினேட். இது எதுக்கு அப்படின்னா இந்த G20 கண்ட்ரிஸுக்கு இருக்கக்கூடிய பவுண்டரி ப்ராப்ளம்ஸ், எக்ஸ்டர்னல் இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை நெகோஷியேட் பண்ணுறது, அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஷெர்பா ட்ராக் அப்படின்றது. இதில் யார் அட்டன் பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியா தரப்பில் இப்போது ஒரு ஷெர்பாவை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. முன்னாடி சக்திகாந்த தாஸ் இருந்தார், இப்போ கரண்டில் இருக்கக்கூடிய ஆர்பிஐ கவர்னர். இப்போ ஆர்பிஐ கவர்னர் ஆனது பிறகு பியூஷ் கோயல் இஸ் அப்பாயிண்டட், உங்களோட மினிஸ்டர். அவர் தான் இப்போ இதோட ரெஸ்பான்சிபிள். ஸோ இந்த மீட்டிங்கில் கலந்துப்பாங்க. அப்புறம் G20 இயர்லி ஒன்ஸ் வந்து லீடர்ஸ் மீட்டிங், லீடர்ஸ்னா தலைவர்கள் மீட் பண்ணுவாங்க இயர்லி ஒன்ஸ். அது இந்த வருஷம் நடந்திருக்கு, சரியா? ஸோ தட்ஸ் வை இட் இஸ் இட்டலியில் நடந்திருக்கு. இட்டலியில் தான் இதை சேர் பண்ணுறாங்க. யார் சேர் பண்ணுறாங்களோ அவங்க தான் இதை கண்டக்ட் பண்ணணும். ஸோ தட்ஸ் ஆல். தென் ஃபோர்த் நியூஸ் வந்து இதில் முக்கியமாக இதில் எடுத்த ரெசல்யூஷன்ஸ் நான் சொல்லலை. G20 இப்போ நடந்ததில் 1.5 டிகிரி சென்டிகிரேடுக்குள்ளாடி ஹீட்டை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றத பேசியிருக்காங்க. பட் ஹவு இட் இஸ் பாசிபிள்? அவங்க கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் முடியாது, ஆனால் நெகோசியேஷன் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்புறம் நெட் ஜீரோ டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணணும். தென் 100 பில்லியன் GCF ஃபண்ட், அதை பற்றியும் பேசியிருக்காங்க. இது யாரு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னா டெவலப்டு கண்ட்ரிஸ், அதனால் அதில் சைலண்டாக இருப்பாங்க. அண்ட் தென் மினிமம் டேக்ஸ், இது வந்து இட்ஸ் நாட் அ பார்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். மினிமம் கார்பரேட் டேக்ஸ் வந்து 15%. இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் தனியாக, சரியா? ஸோ அப்புறம் ஒன் ஹெல்த் அப்ரோச். இப்போ COVID-19 ப்ராப்ளம், வேக்சினேஷன்ஸ் வந்து நிறைய கண்ட்ரிஸ் அவங்க வேக்சினேஷனை பண்ணிக்கிட்டாங்க, யாரும் ஷேர் பண்ணிக்கல. அப்போது mRNA ஹப் அப்படின்ற கேட்டகரியில் இப்போ யூ ஹேவிங் இன் சவுத் ஆஃப்ரிக்கா, பிரேசில், அர்ஜென்டினா, இதில் ஒருங்கிணைந்த எல்லா நாடுகளும் சேர்ந்து தே ஹாவ் டு கிரியேட் அ வேக்சினேஷன்ஸ் ஃபார் எவ்ரி டிசீசஸ். அதுக்கு வந்து எல்லா கண்ட்ரியோட கான்ட்ரிபியூஷன் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் டிஸ்கஷன் பண்ணப்பட்டிருக்கு. இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது அப்படின்றது வி ஹாவ் டு வெயிட் அண்ட் see. தென் ஃபோர்த் நியூஸ் வந்து ஃபயர் கிராக்கர்ஸை பற்றி. இப்போ சிம்பிள், இதில் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போச்சு. அதுக்கு முன்னாடி வெஸ்ட் பெங்கால் ஹைகோர்ட், கல்கட்டா ஹைகோர்ட் வந்து ஃபயர் கிராக்கர்ஸ் வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. அப்போது சுப்ரீம் கோர்ட்டில் அந்த கேஸ் அப்பீல் பண்ணப்பட்டப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருந்தோம்னா பிளாங்கெட் பேன் ஆஃப் ஃபயர் கிராக்கர்ஸ் இஸ் நாட் பாசிபிள். அப்படின்னா அதை நம்பி இருக்கக்கூடிய ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி தான் நீங்கள் இதில் எடுக்கணும். ஆனால் அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். யாரோட? சிவகாசி அண்ட் தென் ஃபயர் கிராக்கர்ஸ் பண்ணக்கூடிய பீப்புளோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். நீங்கள் பிளாங்கெட்டாக பொல்யூஷன் அப்படின்ற பேரில் வி ஹேவிங் க்ரீன் கிராக்கர்ஸ் அண்ட் ஆல், அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கல்கட்டா ஹைகோர்ட்டோட ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு
பொல்யூஷன் ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பிளாங்கெட் பேன் பண்ணாமல் எது வந்து உங்களுக்கு தீமை விளைக்குதோ அதை வந்து ஸ்டாப் பண்ணணும். பேரியம், பொட்டாசியம் நைட்ரேட்ஸ் வச்சு பண்ணக்கூடிய லைக் ஃபயர் கிராக்கர்ஸ் எல்லாம் பேன் பண்ணுறதுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மற்றதான் வந்து நீங்கள் க்ரீன் கிராக்கர்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணலாம், கொடுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது வந்து யார் பண்ணணும் அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணக்கூடியது செக்ரட்டரிஸ் அண்ட் போலீஸ். ஸோ அவங்க வந்து ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இங்கே நியூஸ். ஸோ தட்ஸ் ஆல். தென் ஃபிஃப்த் நியூஸ் வந்து கேஞ்சட்டிக் டால்ஃபின். எஸ்டர்டே ஆல்சோ வி டிஸ்கஸ்ட். கேஞ்சட்டிக் டால்ஃபினை வந்து கன்சர்வேஷன் பண்ணுறது தெர் இஸ் அ கைட்லைன்ஸ். லைக் இப்போ ஃபிஷிங் பண்ணும்போது லைக் வலைகளில் மாட்டுது அப்படின்னா அதை எப்படி ரெஸ்கியூ பண்ணுறது, என்டான்ஜிலேருந்து எப்படி விடுவிக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு கைட்லைன்ஸ் வந்து ஜல்சக்தி மினிஸ்ட்ரி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது தெரிஞ்சுக்கோங்க. தென் கேஞ்சட்டிக் டால்ஃபினை பொறுத்த வரைக்கும் IUCN ஸ்டேட்டஸ் நீங்கள் கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தட் இஸ் என்டேஞ்சர்ட். நேற்றுக்கு நான் சொல்லியிருந்தேன் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் இட் இஸ் Schedule 1 1972 ஆக்டில். தென் யூ ஹவ் நோ கன்சர்வேஷன் கேட்டகரியில். தென் சைட்ஸில் இட் இஸ் Appendix 1. Then you people know that PMS Conservation of Migratory Species Appendix 2 category இருக்கு. Protection category, conservation statusல. இப்போ இட்ஸ் லைக் பயாலஜிக்கல் இண்டிகேட்டர் இல்லைன்னா இக்கலாஜிக்கல் இண்டிகேட்டர்னு சொல்லலாம். ரொம்ப பொல்யூட்டடான வாட்டரில் இது இருக்காது. அப்போ தண்ணியோட தன்மை கெட்டு போயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட 1800 வரைக்கும் இருக்குது அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. சரியா? டால்ஃபின்ஸை பொறுத்தவரை இது எங்கெல்லாம் இருக்குன்னா பிரம்மபுத்திரா ரிவர், கஞ்சிட்டிக் ரிவர், அப்புறம் மேகனா ரிவர் இன் பங்களாதேஷ், அப்புறம் நேபாளில் ஒரு ரிவர்லேயும் இருக்குது. சரியா? சங் அப்படின்ற ரிவரில். தென் தட்ஸ் ஆல். அப்புறம் இது வந்து பிளைண்ட் டால்ஃபின். ஸோ இது வந்து அல்ட்ராசோனிக் சவுண்டை வச்சு தான் சோனார் கருவிகள் நீங்கள் பயன்படுத்துகிறீங்கல்ல, அதே மாதிரி தான் இது வந்து சவுண்டை வச்சு தான் இது வந்து மூவ் பண்ணிக்கும். அப்புறம் ப்ராஜெக்ட் டால்ஃபின், யூ பீப்புள் நோ தட் ப்ராஜெக்ட் டைகர் மாதிரி இந்த டால்ஃபின் வந்து த்ரெட்டிங்கில் இருக்குது. எப்படி த்ரெட் ஆகுதுன்னா மீனவர்கள் அதிகமாக மீன் பிடிக்கிறதுனால அப்போ அந்த வலைகளில் இது மாட்டிக்கும். ஏன்னா சின்ன ஏரியா. அப்புறம் டேம்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனில் சின்ன சின்ன டேம்ஸில் இது மாட்டிக்கும். அதுக்கு லாங் ஸ்பேஸ் வேணும் போகிறதுக்கு எல்லாமே. ஸோ இதெல்லாமே ப்ராப்ளமாக சொல்லப்படுது. அப்புறம் பொல்யூஷன் இஷ்யூஸ், இண்டஸ்ட்ரி வேஸ்டேஜஸ். இப்போது இதை கன்சர்வேஷன் பண்ணுறதுக்கு ப்ராஜெக்ட் டைகர் மாதிரி ப்ராஜெக்ட் டால்ஃபின் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். 10 years ஃபோக்கஸில் அதை பண்ண போகிறாங்க. சரியா? கன்சர்வேஷன் எஃபோர்ட். தட்ஸ் ஆல். தென் 6th நியூஸ் வந்து கிளாஸ்கோ கிளேஷியர். You have to display the image. இமேஜ் இருக்கும், அதை டிஸ்பிளே பண்ணும். கிளாஸ்கோ கிளேஷியரை பொறுத்த வரைக்கும் இப்போ கிளாஸ்கோவில் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் மீட்டிங் நடக்குது இல்லையா? கிளாஸ்கோ எந்த கண்ட்ரி? ஸ்காட்லாண்ட், UK. ஸ்காட்லாண்ட் அப்படின்ற பிளேஸில் வருது. இப்போ கெட்ஸ் அப்படின்ற கிளேஷியர் யூ கேன் see in this image. கெட்ஸ் பேசின்னு பேர். அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் ஐஸ் கவரேஜ், ஐஸ் ஷெல்ஃப்னு சொல்லலாம். சரியா? ஸோ இந்த கெட்ஸ் பேஷனில் தான் உங்களுக்கு நிறைய ஐசஸ் வந்து இப்போ மெல்ட் ஆகுது. அதுக்கான காரணம் வந்து கிளைமேட் சேஞ்ச். அதனால் ஒவ்வொரு சமிட் நடக்கும்போதும் நேம் வைக்கிறாங்க. எல்லா கிளேஷியர்ஸ் இல்லை. இப்போ ஜெனீவா, ரியோ சமிட் அப்போது அந்த கிளேஷியர்ஸ்க்கு ரியோன்னு பேர் வச்சுருக்காங்க. பெர்லின் சமிட்டில் பெர்லின், கியூட்டோ ப்ரோட்டோகால் இம்ப்ளிமெண்டேஷன் வரும்போது கியூட்டோ, அப்புறம் பேலி, ஸ்டாக்ஹோம், பாரிஸ், இன்சான், அப்புறம் கிளாஸ்கோ அப்படின்றது இப்போ பேர் வச்சுருக்காங்க. இது கிளாஸ்கோ எங்கே இருக்குன்னா கெட்ஸ் பேசின் இன் அண்டார்டிகா. அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் ஐஸ் ஷெல்ஃப். சரியா? இது வந்து ரொம்ப இதோட திக்னஸ் ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கு. அதுக்கான ரீசன் வந்து கிளைமேட் சேஞ்ச். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட கெட்ஸ் பேசினோட அளவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் வெரி ஹை. அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய ஐஸ் ஷெல்ஃப்லேயே அதான் பெருசு. அதில் கிட்டத்தட்ட 1994 2018 எடுத்துக்கிட்டிங்கன்னா 315 ஜிகா டன்ஸுக்கான கிளேஷியர்ஸ் வந்து லாஸ்ட் ஆயிடுச்சு அண்டார்டிகாவில். அந்த கெட்ஸ் பேசின் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கெட்ஸ் பேசின் தொடர்புடைய ஐசஸ் வந்து மெல்ட் ஆயிடுச்சு அப்படின்றதுனால நியூஸில் வந்திருக்கு.
கிளாஸ்கோ அப்படின்ற பேர் வச்சிருக்காங்க. ஸோ இட் கேன் பி ஆஸ்ட் இன் யுவர் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் 2. தென் 7th நியூஸ் வந்து இட்டலியும் இந்தியாவும் சேர்ந்து இப்போ பயலாட்ரல் மீட்டிங்ஸ் நடத்திக்கிட்டாங்க. ஸோ இப்போ G20 மாநாடு நடக்கும்போது இந்த சைட்லைன்ஸ் உங்களுக்கு இட்டலிக்கும் இந்தியாவுக்குமான பயலாட்ரல் சமிட் நடந்துச்சு. இந்த மீட்டிங் அப்போ இந்தியாவோட எனர்ஜி டிரான்சிஷனுக்கு வந்து எப்படி இட்டலி ஹெல்ப் பண்ண போகிறாங்க, ஆல்ரெடி ரெசல்யூஷன் மேட் பண்ணியிருந்தாங்க, அதை இப்போ எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்ற டிஸ்கஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் மெயினாக டிஸ்கஸ் பண்ணப்பட்ட ஸ்மார்ட் சிட்டி ப்ரோக்ராம், இந்தியாவோட ஸ்மார்ட் சிட்டி ப்ரோக்ராத்தில் என்னென்ன கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கும் அப்படின்ற, மெயின்லி மொபிலிட்டி, டிரான்ஸ்போர்ட், அப்புறம் எலக்ட்ரிசிட்டி, தென் கேஸ் கனெக்ஷன்ஸ், வாட்டர் சப்ளை, தென் ஸ்டோரேஜ், டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாமே வரும். ஸ்மார்ட் கிரிட், தட் இஸ் எலக்ட்ரிசிட்டினா. தென் கேஸ் டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம சிலிண்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம், இனி பைப்லைன் கனெக்ஷன்ஸில் இப்போ ஸ்மார்ட் சிட்டியில் எல்லாமே பைப்லைன் கனெக்ஷனில் கொண்டு வருவாங்க. அப்போது எல்பிஜி, எல்என்ஜி கேஸஸ், சிஎன்ஜி கேஸஸ் கேன் பி யூட்டிலைஸ்ட். அப்புறம் இன்டகிரேட்டட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அப்புறம் க்ரீன் ஹைட்ரஜன், எல்என்ஜி, சிஎன்ஜி இதெல்லாம் பயன்படுத்துறதுக்கான ஹெல்ப்பிங் அவங்க பயோமாஸ் கிரியேஷன் இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண பயோகேஸ் கிரியேஷன்ஸ். அப்புறம் க்ரீன் காரிடார் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நான் இப்போ சொன்னேன்ல 450 ஜிகாவாட் 2030க்கு நம்ம டார்கெட் வச்சுருக்கோம். இப்போது பிரைம் மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டார் 500 ஜிகாவாட் நான் ஃபாசில் ஃபியூவல் பேஸ்ட் எனர்ஜி கிரியேஷன்ஸ். அப்போ அந்த 50 ஜிகாவாட் இதில் இன்னும் ஆட் ஆகும். அப்போ அதுக்கான கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து நம்மளால் மட்டும் பண்ண முடியாது, வேர்ல்டு கண்ட்ரீஸோட ஹெல்ப் இம்பார்ட்டன்ட். அது மாதிரி எனர்ஜி டிரான்சிஷன்லேயும் மொபிலிட்டிலையும் ரொம்ப கிளீனர் சிட்டியை பண்ண கண்ட்ரீஸில் இட்டலி ஒன்று, வெல் பிளான்ட் சிட்டிஸ். அப்போது அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ், அவங்களோட டெக்னாலஜி எக்ஸெட்ரா. அப்புறம் இந்தியாவுக்கு இட்டலிக்குமான ரிலேஷன்ஷிப் கிட்ட எடுத்துக்கிட்டிங்கன்னா 73rd இயர்ஸ் ஆனிவர்சரி வி ஆர் செலிப்ரேட்டிங். ரொம்ப திக் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு ரெண்டு கண்ட்ரிக்குமே. அப்புறம் இந்தியாவுக்கும் இட்டலிக்குமான ரிலேஷன்ஷிப் ட்ரேடில் 5th பிளேஸில் வரும், டாப் 5th பிளேஸில் இருக்கும். யூரோ ஜோனில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் ரொம்ப ஹையாக இருக்கக்கூடிய கண்ட்ரியில் இதுவும் ஒன்று, 8th கண்ட்ரி, 8th லார்ஜஸ்ட் எக்கனாமிக்கல் லெவலில். சரியா? அப்புறம் ISI, தட் இஸ் இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸில் இட்டலி ஜாயின்ட் ரீசன்ட்லி. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் ஏஷியான் அப்படின்ற சமிட், 18th சமிட், இந்தியாவிலேருந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் விர்ச்சுவல் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டாரு. ப்ரூனே தான் இதை கண்டக்ட் பண்ணுறாங்க. வி ஆர் நாட் அ பார்ட் ஆஃப் ஏஷியான், பட் இன்விடேஷன் பேரில் நம்ம கலந்துக்கிட்டோம். சரியா? ஏஷியான் அப்படின்ற ஒரு 10 கண்ட்ரீஸோட குரூப்பிங்ஸ். மேப் நீங்கள் ஷோ த மேப். யூ கேன் சி ஹியர் 1967 பேங்காக் டிக்ளரேஷன் மூலமாக ஏஷியான் அப்படின்ற குரூப்பிங் உருவாக்கப்படுது. எதுக்கு அப்படின்னா எக்கனாமிக் கோஆப்ரேஷன், பொலிட்டிக்கல் அண்ட் தென் சோஷியோ எக்கனாமிக் கோஆப்ரேஷனுக்காக. சரியா? செக்யூரிட்டி எக்ஸெட்ரா. இதில் முதல்ல ஆரம்பிக்கும் போது மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், இந்தோனேஷியா, தாய்லாந்து இப்படிப்பட்ட கண்ட்ரிஸ் எல்லாம் உருவாக்கப்பட்டு இன்னைக்கு 10 கண்ட்ரிஸ் இருக்குது. இந்த மேப்பில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். லாவோஸ், வியட்நாம், மியான்மர், தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர், கம்போடியா, ப்ரூனே, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், இந்த 10 கண்ட்ரிஸ் சேர்ந்து இந்த குரூப்பிங்ஸ். இந்த குரூப்பிங்ஸோட மொத்த பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 650 மில்லியன் பாப்புலேஷன் இருக்குது. அண்ட் தென் இதோட ஜிடிபி கவர் எடுத்துனா 2.8 ட்ரில்லியன். இந்தியாவோட 4th லார்ஜஸ்ட் ட்ரேடர் இந்த ஏரியா, இதில் இருக்கக்கூடிய கண்ட்ரி. ஸோ வி ஹாவ் டு ஹாவ் அ குட் கோஆப்ரேஷன் வித் திஸ் கண்ட்ரிஸ். இது இம்பார்ட்டன்ட். சரியா? 86.9 பில்லியன் ட்ரேட் நம்ம இந்த ரீஜனுக்கு பண்ணிட்டு இருக்கோம் இயர்லி. ஸோ அதனால இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நமக்கு. அப்புறம் இந்தியாவோட ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி த்ரூ நார்த் ஈஸ்ட் அப்படின்ற கேட்டகரியில் நார்த் ஈஸ்ட் மூலமாக கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட்ஸ் நம்ம நிறைய பண்ணுறோம். எங்கள் CMLV கண்ட்ரிஸ் கூட, கம்போடியா, லாவோஸ், வியட்நாம் கண்ட்ரி கூட வி ஹேவிங் எ ரோடு கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட், ட்ரைலேட்ரல் ஹைவே. அப்புறம் அதில் நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு தெர் இஸ் அன் மோட்டார் வெஹிக்கிள் அக்ரிமெண்ட்டும் நம்ம பண்ணுறோம். சரியா? அதன் மூலமாக. ஸோ தீஸ் ஆர் தி திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் அபவுட் திஸ். தென் 9th நியூஸ் வந்து ஏக் பாரத் சஸ்தா பாரத் மூலமாக பாரத் சங்கம் அப்படின்ற ஒரு இனிஷியேஷன்
பாரத் சங்கம் அப்படின்னா இந்தியாவில் நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு. இப்போ 22 அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆர் தேர், ரைட்? இந்த 22 அஃபிஷியல் லாங்குவேஜஸை வந்து மற்றவங்களுக்கு கொண்டு போகிறது. இப்போ யூ வில் ஸ்பீக் மதர் டங், யுவர் மதர் டங், அண்ட் தென் இங்கிலீஷ் மைட் பி ஆர் ஹிந்தி. ஆனால் எல்லா ஸ்டேட்ஸ்லையும் அப்படி கிடையாது. பீப்புள் மற்ற லாங்குவேஜை பற்றி அவேர்னஸ் இருக்காது. ஸோ இதோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னா, ஏக் பாரத் சஸ்தா பாரத் மூலமாக இட்ஸ் இனிஷியேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் 22 லாங்குவேஜஸில் இருக்கக்கூடிய சென்டென்சஸை டெய்லியும் பிள்ளைங்களுக்கு பேசிக் எஜுகேஷன் மூலமாக கொண்டு போகிறது, ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொண்டு போகிறது. அதன் மூலமாக ஸ்டூடெண்ட்ஸோட நாலேஜ் எபிலிட்டி அதிகமாகும், கான்வர்சேஷன்ஸ் அதிகமாகும் மற்ற லாங்குவேஜ் பீப்புள் கூட. அப்புறம் தென் ஏக் பாரத் சஸ்தா பாரத்தை பொறுத்த வரைக்கும் இதோட இனிஷியேஷன் என்ன அப்படின்னா 2015 இதை இனிஷியேட் பண்ணுறாங்க. இதோட மெயின் வந்து இதுவும் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே தான். இதோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னா, இப்போ 2 ஸ்டேட்டை, இப்போ கேரளா தமிழ்நாடை கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட். அப்போ இவங்களோட கலாச்சாரத்தை அங்கே ஷேர் பண்ணுவாங்க, கல்ச்சர், டான்ஸ், பர்ஃபார்மன்ஸ் எக்ஸெட்ரா. தமிழ்நாடோட குசைன் அவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்களோட தியேட்டர் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. இதன் மூலமாக 2 லாங்குவேஜஸ் அந்த கம்யூனிகேஷன் வில் இன்க்ரீஸ் அண்ட் யூனிட்டி அதிகப்படுத்துறது. இதை எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் மெயின் ரீசன் ஃபார் த இன்டகிரேஷன் ஆஃப் இந்தியா. இப்போ இன்னைக்கு லிங்குவிஸ்டிக் ரீஆர்கனைசேஷன் மூலமாக முன்னாடி 565 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்துச்சு இந்தியா சுதந்திரம் அடையும் போது. இன்னைக்கு ஒருங்கிணைந்த இந்தியாவாக இருக்குன்னா அதுக்கு மெயின் ரீசன் சர்தார் வல்லபாய் பட்டேல். அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு தான் இதை அனௌன்ஸ் பண்ணாங்க, 31 அக்டோபர். அதை நம்ம எவ்ரி இயர் வி ஆர் செலிப்ரேட்டிங். அதுக்கான ரீசன் இந்த பாஷா சங்கம் அப்படின்றதும் ஏக் சஸ்தா பாரத் அப்படின்ற கான்செப்ட்ல தான் வருது. அது யாரோட பேர்ல இனிஷியேட் பண்ணிருக்காங்கன்னா வல்லபாய் பட்டேலோட இனிஷியேஷன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஹோப் யூ பீப்புள் என்ஜாய்ட். தேங்க்ஸ் a lot for joining with us.